பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புதுமைப்பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பெண்கள் இந்த மாத 1000 ரூபாய் திட்டத்தினால அந்த கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆகஸ்ட் தான் அந்த திட்டத்தை மாணவர்களுக்கு தொடங்கி வைத்தார்கள். தமிழ் புதல்வர் திட்டம் என்று மாணவர்கள் இப்பொழுது 3 லட்சம் மாணவர்கள் அந்த மாதம் 1000 ரூபாய் உயர்கல்வி படிப்பதற்காக பெறும் அந்த திட்டத்தில் 3 லட்சம் மாணவர்கள் நம்முடைய தமிழகம் எங்கும் பயனடைந்துள்ளார்கள் என்று நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அவை இவ்வாறு நம்முடைய மாணவர்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையிலே அத்துணை திட்டங்கள் செய்து வருகிறார்கள். மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 22,931 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது 22,931 கிளாஸ் ரூம் 435 கோடி மதிப்பீட்டு தமிழகம் எங்கும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசு பள்ளிகளில் எங்கெல்லாம் மாணவர்களுக்கு அத்துணை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது, கல்வி தரமான கல்வி வழங்கப்படுகிறது. கலை திருவிழா என்றும் பல்வேறு போட்டிகள், விளையாட்டு போட்டி என்றும் அவருடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கும் நல்ல வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதுபோல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம் நம்முடைய துணை முதலமைச்சர் துறையில் இருக்கும் அந்த விளையாட்டில் எடுத்துக்கிற அத்துணை மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை. வாழ்க செல்வர் சுஜித் அவர்களே. தொடர்ந்து மாநில அளவில் சுப்பையா வித்யாலய மகளிர் மேல்நிலைப் பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வெள்ளூர் மாணவர்கள் முதலிடம் பிடித்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வளர்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆசிரியர்களுக்கும்